ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஜனனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்டாக தான் இன்றைக்கி இருக்கும். உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்டர்வியூவோ இல்லை நீங்கள் வெளியே ஏதாவது ஜாப் தேடி அங்கே ஏதாவது இன்டர்வியூவோ மேஜர் பார்ட் ப்ளே பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே. ஸோ உங்கள் ரெஸ்யூமேலேருந்து தான் 60% ஆஃப் தி கொஷின் ரைஸ் ஆகுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரொம்ப டஃப்பாக கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ரெஸ்யூமேலேருந்து தான் கொஷின்ஸ் ரைஸாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, இப்போ நீங்கள் உங்கள் ஹாபீஸில் வந்து வாலிபால்னு போடுறீங்க. இப்போ உங்கள் ஹெச்ஆர் வந்து என்ன கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாலிபாலில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேவரட் வாலிபால் பிளேயர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னு இன்னும் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஸோ நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, பி ப்ரிப்பேர்ட் வித் யூர் ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்கள் ரெஸ்யூமை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்டர்வியூஸை ரொம்ப கிளியராகவே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிற டிப்ஸ் எல்லாமே ஒரு ரியல் ஹெச்ஆர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது தான். அவர் சொன்னதான் இது எல்லாமே, நாங்கள் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம்னு. ஒரு ரெஸ்யூமேல ஒரு ரியல் ஹெச்ஆர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ உங்களோட ரெஸ்யூமை நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ ஓன்ட் பி ரிஜெக்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்யூமேவை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் நேமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் உங்கள் நேம் கொடுக்குறீங்களோ, அதாவது உங்களோட பேர் மட்டும் கொடுக்குறீங்களோ இல்லை உங்கள் ஃபாதர் நேமை ஆட் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்களோ, மோஸ்ட்டாக நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணலான்னா உங்கள் ஆதார் கார்டில், அதாவது கவர்மெண்ட் ஐடியில் இருக்க நேம்ஸை கொடுக்கறது ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸையே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ, உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் தானே என்றைக்குமே பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். எங்கேயுமே, நான் ரெஸ்யூமேன்னு சொல்லலை, எந்த இடத்துலையுமே உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ். உங்களோட தேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கணும். ஆப்ஜெக்டிவில் மெயினான விஷயம், தயவு செஞ்சு இந்த கூகுள்லேருந்து எடுக்கிறது, வாட்ஸ்அப் மெட்டா இங்கேருந்துலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா ஹெச்ஆருக்கு நல்லாவே தெரியும், அதை படிக்கும்போதே தெரியும், ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணியிருந்தா அது கண்டிப்பாக சில மிஸ்டேக்ஸோடு இருக்கும். அதே இப்போ நீங்கள் கூகுள் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுக்கும், 100% பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு 10% வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கூகுள்லேருந்தே பார்த்து எழுதினா கூட கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி எழுதுறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களோட ட்ரூத்னஸை காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்டிவ்லேயே இன்னொன்று இருக்குது, நீங்கள் 2 சைடோட பெனிஃபிட்டையும் பேசணும். கம்பெனி சைடில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது கம்பெனி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையுமே நீங்கள் என்ன கம்பெனி சைட்லேருந்து எதிர்பார்க்குறீங்க அதையும் சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மணியை பற்றி உங்கள் ரெஸ்யூமேல எங்கேயுமே பேசாதீங்க. நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம், ஆப்வியஸாக மணிக்கு தான். இருந்தாலும் உங்கள் ஹெச்ஆரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி பேசணும். ஓகேவா? ஸோ மெயின் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ரெஸ்யூமேல மணின்ற வேர்டு, அதாவது மணின்ற டேர்மே இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆப்ஜெக்டிவை மினிமம் ஒரு 3 லைன்ஸில் முடிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக வேணாம். 3 லைன்ஸே ஜாஸ்தி தான். அதுக்குள்ளேயே நீங்கள் 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து சொல்லணும், ப்ளஸ் மணியை பற்றி பேசக்கூடாது, கூகுள்லேருந்து எடுக்காதீங்க. 90% வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், 10% வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கட்டும், அது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனில் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை போடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் நான் படிச்சுட்ருக்கேன். இதே மாதிரி மற்றவங்க எம்எஸ்சியோ பிஎஸ்சியோ என்ன படிக்கிறீங்களோ அந்த டிகிரியை போட்டுட்டு வித் பர்சன்டேஜ், நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, இந்த லாஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் எந்த பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி உங்களோடது 12th எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க ப்ளஸ் பர்சன்டேஜ். அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி 10th போட்டுட்டு, அதாவது எந்த ஸ்கூலில் முடிச்சிங்கன்றதை போட்டுட்டு என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணீங்களோ, இந்த 3 தான் உங்களுக்கு. அதோட இந்த ஆர்டர் மாறக்கூடாது. இப்போ கரண்ட்டாக என்ன பர்சியூ பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு 12th, அடுத்து 10th. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து நிறைய ரெஸ்யூமில் வெறும் ஸ்கில்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டணும்னா ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போடலாம். போட்டுட்டு அதில் உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தெரியுமோ, இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. என் ஃப்ரெண்டு இதை போட்டிருக்கான், என் பக்கத்து ஃப்ரெண்டு இதை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவங்க ரெஸ்யூம்லேருந்து காப்பி பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா அதிகபட்சமான கொஷின்ஸு இதிலேருந்து தான் வரும். கேட்டிங்களா?
இதுலேருந்து என்ன அதிகமாக கேட்பான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும்? சப்போஸ் இப்போ டேலின்னு எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டேலிலேருந்து உங்களுக்கு மேபி ஷார்ட்கட்ஸ் கேட்கலாம். இல்ல அதோட ஃபீச்சர்ஸு, நீங்க எப்படி அத பண்ணுவீங்க? இல்ல என்ட்ரீஸ் கூட குடுக்கலாம். யாருக்குமே தெரியாது என்ன கேட்பாங்கன்னு. ஸோ, உங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்கோ, அத மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஹானஸ்ட்டா இருங்க உங்களோட ரெஸ்யூம்ல. உங்களுக்கு என்ன தெரியுமோ அத மட்டும் போடுங்க. ஓகேவா? இதுதான் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்க பண்ணியிருந்தா ஓகே, குட். பண்ணலன்னா நெறைய பேர் ஆனா இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க 5த் செமஸ்டர்ல. அத பத்தி பேசலாம். ஓகேவா? நீங்க இன்டர்ன்ஷிப் பத்தி என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனிய பத்தி பேசலாம். அது என்ன டைப் ஆஃப் கம்பெனின்றத சொல்லலாம். அடுத்து நீங்க அங்க வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணீங்க? என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்றத உங்க ஹெச்ஆர் கிட்ட நீங்க கிளியராவே சொல்லலாம். மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க பேசணும். நீங்க எவ்ளோ பேசுறீங்களோ, எவ்ளோ இன்டராக்ட் பண்றீங்களோ, அத வச்சு அவங்க வந்து ஒரு சின்ன உங்கள வச்சு இம்ப்ரெஸ் ஆவாங்க அவங்க. ஓகேவா? பேசாம மட்டும் இருந்துறாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, அந்த சப்போஸ் நீங்க இன்டர்ன்ஷிப்ல வொர்க்கே பண்ணலனா கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க என்னென்ன வொர்க் பார்த்தாங்கன்றத வாங்கி, கொஞ்சம் நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கிட்டு, உங்கள நீங்க ஷைன் ஆக்கிக்கலாம் அந்த பிளேஸ்ல. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்க கம்யூனிகேஷன டெவலப் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க. இப்ப நீங்க இன்டர்வியூ போக போறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஸோ போகறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கொஞ்சம் மிரர் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க உங்க இன்டர்வியூவர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்பதான் ஆன்லைன்ல நெறையவே யூடியூப்லயே எடுத்துக்கோங்களேன், எக்கச்சக்கமா கொஸ்டின்ஸ் போட்டுட்டாங்க. இன்டர்வியூவர் இதுதான் கேட்பாங்க. நீங்க இத தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி, டெய்லி மிரரோட உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. நான் அடிக்கடி இந்த ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி பேச ஒரு மாரி இருந்தா கூட, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல வீட்ல சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது. ஒரு இன்டர்வியூவர ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபியர் இருக்காது. ஓகே, நம்பளும் பேசி பிராக்டிஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ, உங்க கம்யூனிகேஷன கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இது வந்து நீங்க நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பீங்க. இதுவரைக்கும் ஸ்கூல்ல, காலேஜ்லன்னு. ஆனா நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10த்துக்கு அடுத்து வாங்குனது. அதுக்கு முன்னாடி வாங்குன இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் டிராயிங் தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் வச்சுறாதீங்க உங்க ஃபைல்ல. 10த்துக்கு அடுத்து வாங்குனது எந்த சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் அத நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்க ஸ்ட்ரென்த்ஸ். இந்த ஸ்ட்ரென்த்ஸ்ன்ற டாபிக் வரும்போது மட்டும் நீங்க யார் ரெஸ்யூமே வேணாலும் எடுத்து பாருங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் ஆன் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவேன். நான் எல்லாரோடையும் டீம் ஒர்க் பண்ணுவேன். நெறைய போட்டிருப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தீஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த கம்பெனி வெப்சைட்லயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு இந்த மாரி பெர்சன் தான் தேவைப்படுவாங்கன்னு அவங்களே அப்பட்டமா குடுத்துருப்பாங்க. அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் போட வேணாம். நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு யோசிச்சு, மண்டையெல்லாம் பிச்சுக்கவே தேவையில்ல. அந்த கம்பெனி சைட்ல நீங்க எந்த கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, அந்த சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாரி பெர்சன், என்னென்னலாம் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்க பெர்சன் வேணும்னு அவங்களே குடுத்துருப்பாங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்ஸ். வீக்னஸ் வந்து நீங்க அதிகபட்சமா குடுக்க வேண்டாம். சப்போஸ் குடுக்குற மாரி இருந்தாலும், உங்க ரெஸ்யூமேவ ஃபில் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வீக்னஸ்க்கு வந்து என்ன குடுக்குறீங்கன்னா, எனக்கு இதுதான் இருக்கு. ஆனா நல்லா சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். இப்ப எனக்கு வந்து டீம் ஒர்க்ல கொஞ்சம் ஃபியர் இருக்கு. பீப்பிள் கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் இருக்கு. ஆனா நான் அது கூடிய சீக்கிரத்துல ஃபேஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் அத சேஞ்ச் பண்ணிப்பேன்றத சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா? உங்க வீக்னஸ அதிகபட்சமா அத நீங்க இன்சர்ட்டே பண்ணாதீங்க உங்க ரெஸ்யூம்ல. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாபீஸ். ஹாபீஸ பத்தி நான் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருப்பேன். ஸோ, நீங்க மெயினா உங்க ரெஸ்யூமேல பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்க ஸ்கில்ஸ், ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்னொன்னு வந்து உங்க ஹாபீஸ். இது 2 குடுக்கும்போது மட்டும் கவனமா குடுங்க. உங்களுக்குள்ளேயே 10 வாட்டி கேட்டுக்கோங்க. நமக்கு இது தெரியுமா? நமக்கு இது தெரியுமான்னு கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா, உங்க ஹாபீஸ்ல இருந்தும் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு 2 சொல்றேனே. ஒரு புக்ஸ் படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மியூசிக்லாம் கேட்கறது. இதுலருந்து அவங்க கேட்பாங்க. நீங்க என்ன மாரி புக் படிச்சிருக்கீங்க? என்ன ஆத்தரு? என்ன ஸ்டோரி? எத்தன சாப்டர்ஸ் இருக்குன்ற வரைக்கும் கேட்பாங்க. சப்போஸ் புக்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா. இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சா அத ஆட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இருக்கு. அத நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். ஒண்ணு வந்து ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் வந்து உங்க காலேஜ் ஹெச்ஓடி கிட்டயோ, இல்ல டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோ ரெஃபரல் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இத நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். அத இந்த நெறைய இதுல பார்த்திருப்போமே. ஐ சாலம்லி டிக்ளேர் தட் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஃபேர் ஆன் மை நாலேட்ஜ்ன்னு ஏதோ வரும். இது நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். லாஸ்ட்டா 2 பிளேஸ். உங்க பிளேஸ், டேட் போட்டுக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து மஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்க ரெஸ்யூமேல உங்க சிக்னேச்சர் ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. தெரியலன்னா, உங்க யாரா வொர்க் பண்றவங்க யாரா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட கேளுங்க.
அவ்வளோதான் டியர்ஸ். இத வச்சு நீங்க ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க இன்டர்வியூலேருந்து நீங்க அவுட் ஆகவே முடியாது. ஏன்னா, நீங்க பாதிக்கு மேல போடுறது எல்லாமே நீங்க ஓனா போடுறது. நெறைய பேர் வந்து நெட் சென்டர்ல போய் ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே அசால்ட்டா ஜஸ்ட் ஒரு 10 ஆர் இல்ல 30 மினிட்ஸ் கூட பொறுமையா உட்காந்து யோசிச்சு உங்க ரெஸ்யூமேவ நீங்களே கிரியேட் பண்ணலாம். இத கிரியேட் பண்ணி இதுல இருக்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க கேதர் பண்ணி கொஞ்சம் மெமரைஸா வச்சுன்ட்டு அவங்க கேட்குறப்போ டான் 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 பதில் குடுத்தீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் செலக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்ல நான் குடுக்குறேன். ஒரு ட்ரெஸ் கோடோ, இல்ல எப்படி ஃபார்மல், ஃபைல் விஷயம் இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன். ஒரு இன்டர்வியூக்கு எப்படி எடுத்துட்டு போணும்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஜாப் இஸ் கேரண்டி. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களோட இன்டர்வியூஸ்க்காக ஆல் தி பெஸ்ட். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ.